IRNSS-1C செயற்கைக்கோள் எதற்காக ஏவப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அமெரிக்காவின் புவியிடங்காட்டி செயற்கைக்கோளைப் போல இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பில் 7 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி துணை புவிநிலை வட்டப்பாதையில் நிலைநிறுத்த இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் திட்டமிட்டது. அதன்படி 2013 ஜூலை 1ஆம் தேதி IRNSS-1Aவும் கடந்த ஏப்ரலில் IRNSS-1Bயும் விண்ணில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக IRNSS-1C செலுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோளின் எடை 1425.4 கிலோவாகும். செயற்கைக்கோள்களை PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துவது இது 28வது முறையாகும். இந்திய பிராந்திய புவியிடம் காட்டும் செயற்கைக்கோள் வரிசையில் இன்னும் 4 செயற்கைக்கோள்களை தொடர்ச்சியாக விண்ணில் செலுத்த வேண்டியுள்ளது. 7 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு அவற்றை ஒருங்கிணைக்கும் பணி நடைபெறும். இந்த 7 செயற்கைக்கோள்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட பின்னரே அதன் பலன் நமக்கு கிடைக்கத் தொடங்கும். அனைத்து வகையான தட்பவெப்ப சூழலிலும் நாட்டின் எந்த பகுதியையும் இந்த செயற்கைக்கோளால் துல்லியமாக அறிய முடியும். அதாவது மழை, புகை மற்றும் மேகமூட்டம், அடர்ந்த வனப்பகுதி என எல்லாவற்றையும் ஊடுருவி இலக்கை தெளிவுபடுத்தும் இந்த செயற்கைக்கோள் தரைவழி மற்றும் கடல்வழி போக்குவரத்து, தீவிரவாத கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கு பேருதவியாக இருக்கும்.